எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வரி வசூல் பண்றதுல நாங்க ஒரு கில்லி அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே நம்மளுடைய மார்க்கெட் எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடேங்கப்பா, 150 பாயிண்ட் ஏறி இருக்கு. வார் முடிஞ்சிருச்சு, க்ரூட் ஆயிலுடைய விலை இறங்கிடுச்சு, தங்கத்தினுடைய வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு எத்தனையோ பெரிய பெரிய செய்திகளை வெளியிட்டாங்க. அப்பெல்லாம் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தவன், நாங்க வரி வசூல் பண்ணதுல கில்லி அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே நம்மளுடைய மார்க்கெட் என்பது 150 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு மிக முக்கியமா 160 பாயிண்ட் நம்ம மார்க்கெட் ஏறி இருக்கு பெரிய அளவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்த ஜூன் மாசத்துல 13.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணம் தான். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் நியூஸ் என்னன்னா, வரி வசூல் நம்ம அரசாங்கம் எவ்வளவு அதிகமாக கலெக்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம நிப்டி ஏறும் போல. அப்ப அடுத்தடுத்த மாதங்கள்ல ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி பெரிய அளவுல வந்து நம்மளுடைய நிப்டி புது ஹை அடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப தொடங்கி இருக்கு. அதுல பாருங்க நண்பர்களே, நாம ஒரு 1 கோடி ரூபாய்க்கு போர்ட்போலியோ ஷேர் மார்க்கெட்ல உருவாக்குறது அப்படின்றதா ரொம்பவுமே சேலஞ்ச். நாயடி பேயடி படணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா அதுக்கு பிறகு பணம் தானா வேலை செய்யும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 1 கோடி அப்படின்ற அளவுக்கு ஒரு போர்ட்போலியோ சேர்த்திட்டு அதுல ஒரு மாசத்துக்கு 1% எடுத்தா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல வருது. அப்ப மாசத்துக்கு 5% கற்பனை பண்ணி பாருங்க. 5 லட்சம் ரூபாய் பக்கத்துல வருது. சோ அப்ப அந்த 1 கோடி போர்ட்போலியோ உருவாக்கிட்டு எனக்கு ரிஸ்கே வேண்டாம், என்னுடைய ஃபைனான்சியல் போர்ட்போலியோ ஃபுல்லா பிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது பேங்க் எஃப்டின்னு போட்டு வச்சா கூட ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கு பக்கத்துல வருகிறது. சரி, இந்த மாதத்துக்கு 60,000மோ 1 லட்சமோ அது பாட்டுக்கு வர்றது வரட்டும். நம்ம சைட் பை சைடு ஏதாவது வேலை பார்க்கிறோம். 50,000மோ 1 லட்சமோ 2 லட்சமோ ஏதோ ஒரு சம்பளம் தர்றாங்க. அதை வாங்கி மற்ற செலவுகளை பண்ணிட்டு வரக்கூடிய பணத்தை அப்படியே திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் என்பது பண்ணிக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க, வெகு விரைவாக 1 கோடி என்பது 10 கோடியா ரீச் ஆயிடும். ஸோ முதல்ல இந்த 1 கோடி போர்ட்போலியோவை உருவாக்குறது ஒரு கஷ்டமான விஷயம். அதை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 1% to 5% ரிட்டர்ன் வர மாதிரியான ஒரு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். அப்புறம் நம்மளுடைய அடுத்த லெவல் வேற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆல்மோஸ்ட் 40% ரீச் பண்ணிட்டேன். எப்படியாவது ஒரு இன்னொரு 60% ரீச் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் வேற மாதிரி. நாம எல்லாரும் சீக்கிரம் 1 கோடி ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு நாமளே வாழ்த்துக்கள். நான் பெரும்பாலும் இன்விட்ஸ் ரைட்ஸ் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை தான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு தான் வாங்கி வச்சு கீழே விழுந்துட்டாலும் கடைசிக்கு டிவிடெண்டாவது கொடுப்பாங்க. நண்பர்களே, இந்த காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேரை எழுதி கீழே போட்டா போதும், உடனே அதை பணம் கொடுத்து தூக்கிட்டு ஓடுவாங்க போல. அந்த மாதிரி தான் இந்த ரிலையன்ஸ் பவர் அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு 12% ஏறி இருக்கான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன காரணத்தினால இந்த ரிலையன்ஸ் பவர் ஏறி இருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த மாதிரி எதிர்காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பெரிய அளவுல மேல வந்துரும் போல இருக்கு, அதனால அந்த செக்டர் நாங்க ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க அந்த செக்டர்ல என்டர் ஆகிறோம். ஒரு 4 கம்பெனி ஓபன் பண்ணி 4 கம்பெனிக்கு முன்னாடி ஏஐன்னு போட்டுருங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் மாஸ்டர் பிளான் பண்ணிருப்பாங்க போல. ஸோ இந்த மாதிரி நியூ ஏஜ் டெக்னாலஜிஸை நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த ஆர் பவர், ரிலையன்ஸ் பவர் புது பிசினஸ்ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அந்த தகவல் வந்த உடனே இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட்ல ஆர் பவர் 11% என்பது ஏறி இருக்கு. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி இந்த ரிலையன்ஸ் பவர் வந்து முதல்ல பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு பல வருடங்களாக கீழேயே சுத்தி கொண்டிருந்த பங்கு தான். திடீர்னு இதை ஒரு 70-80 ரூபா பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. உடனே இதுல எத்தனை பேர் போய் சிக்கினாங்கன்னு தெரியல. இப்ப ரொம்ப காலம் கழிச்சு எடுத்து பார்க்கும் பொழுது மறுபடியும் 27க்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ இதுதான் இந்த ரிலையன்ஸ் பவர் இந்த நாள்ல 12% ஏறினதுக்கு உண்டான காரணம். நண்பர்களே, ரயில்வே துறையிலேயே ரொம்ப அதிரடியான பங்கு
இறங்கி ஏறி என்னத்தையாவது ஒன்று வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு உண்டு. இன்னைக்கு அவன் பயங்கரமா ஏறி விட்டான். என்ன காரணம்னா 175 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 15% இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. அதான் நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல எது எப்ப எப்படி நடக்கும்னே தெரியாது. 175 கோடி ஆர்டர் என்பது அவ்வளவு பெரிய ஆர்டர் அப்படின்னு கிடையாது. ஒரு குவார்டருக்கு 768 கோடி அசால்ட்டாக ஆர்டர் பண்ணிக்க சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான் இந்த ரைட்ஸ். அப்படி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் 52 வீக் லோ பக்கத்துல வந்து விழுந்திருந்தது. இந்த ஷேர் செய்த சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 ஒரு இடம் பிக்கப் ஆகி 60% ஏறினா. இப்ப இந்த வருஷத்துல அதே 180 ரூபாய் ரேஞ்ச்ல பிக்கப் ஆகி இப்போதைக்கு அதுல பாதி 30% ஏறி இருக்கு. என்ன வர வர நம்ம மார்க்கெட்ல நியூஸை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பிக்கப் ஆயிடுறாங்க. இன்னைக்கு இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் அப்படின்றத நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் மறுபடியும் ஒரு 5% மேல ஏறி விட்டது. டாய், ஐடி பங்கு நாங்கெல்லாம் கும்பா பாடிக்கிட்டு இருக்கோம், உனக்கு மட்டும் என்ன பாலும் பலரசமும் கேட்க தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இந்த ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் மட்டும் சமீபத்தில் லோல இருந்து திடீர்னு ஒரு 7% என்பது ஏறி விட்டது. என்ன காரணம்? எல்லாமே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் கிடைச்சதான் காரணம். இந்த காரணத்தை வச்சு நேத்தே கொஞ்சம் ஏறினா இன்னைக்கும் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ சமீபத்தில் வேறு என்ன மெகா ஆர்டர்கள் வந்த தகவல்கள்? ஏன்னா இன்னைக்கு ரைட்ஸ் அப்படின்ற பங்கு மேலே ஏறி இருக்கு. ஹெக்ஸாவேர் நேத்து இன்னைக்கு 2 நாள் ஏறி இருக்கு. வேற என்ன மெகா ஆர்டர் வந்த சமீபத்திய ஷேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு டெரில் அது ஒன்று, அவன்டெல்னு ஒரு பங்கு, எஸ்டபிள்யூ சோலார், இவன் எல்லாமே கீழே விழுந்த பங்குகள் தான். ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் முதல் கொண்டு ரைட்ஸ் முதல் கொண்டு இது போன்ற பங்குகள்லாம் சமீபத்தில் நியூஸ் வந்திருக்கு, ஆர்டர் நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல். நண்பர்களே, வேறு என்ன மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னா சில பங்குகள் இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரி இறங்கிட்டாங்க. எந்த பங்குகள்னா இந்த கேபிஐடி டெக்னாலஜிஸ் பாவம் 15%. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு செய்தி. அதாவது இவன்லாம் ஏற்கனவே 52 வீக் லோல இருந்து இப்பதான் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேல வந்தான். வந்த உடனேயுமே 15% என்பது இன்னைக்கு சரிவாயிருக்கிறது. என்ன காரணம்? பெரிய பிளாக் டீல் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது ஏதோ ஒரு குரூப் வந்து பயந்துட்டு இதுக்கு மேல எங்களுக்கு இங்க வேலை இல்லை, இந்த ஷேரை யாராவது வச்சுங்க அப்படின்னு சொல்லி நல்லா டிஸ்கவுண்ட்ல வித்து விடுறாங்க. வேற ஒரு குரூப் வந்து சரி ஓகே ஏதோ ஒரு நம்பிக்கையாக நேற்றைய ரேட்டில இருந்து இன்னைக்கு ஒரு 15% டிஸ்கவுண்ட் வேற வந்திருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க விற்கக்கூடிய பங்குகளை டிஸ்கவுண்ட் ஒரு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இப்போ யார் இதுல தப்பு அப்படின்றது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் தெரிய வரும். இப்படிதான் ஆசியன் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் வித்துட்டு வெளியே போனாங்க. கடைசியில் பார்த்தா அவன் ஏறினான். ஸோ இந்த கேபிஐடி டெக்னாலஜிஸ்க்கு என்ன ஆக போகிறது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா பாமே தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்ற ஷேருமே இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவன் வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருந்துட்டு ஏதோ ஒரு 6% ப்ராஃபிட் புக்கிங்ல இறக்கி விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த டாடா எல்சி இவன் வேணா மனசு ஏற்கனவே இது லோன்ல சுத்தி கொண்டிருந்த ஒரு பங்கு தான் டாடா எல்சி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப மறுபடியும் இன்றைய தேதியில பார்க்கும்போது இன்னொரு 6% இறங்கியிருக்கு. நம்ம மார்க்கெட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்லாம் நம்ம போட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா டாடா எல்சின்னு தான் வரும். ரிலையன்ஸ் பவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக நாங்க சில கம்பெனியில இன்கார்பரேட் பண்றோம் அப்படின்ற ஒரு செய்தி வருது, உடனே தூக்கி விடுறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராடக்டை நாங்க ரீசேல் பண்றோம் அப்படின்றாங்க, உடனே ஹெக்ஸாவேரை தூக்கி விடுறாங்க. ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டர்லையும் இருக்கக்கூடிய இந்த டாடா எல்சிக்கு தொடர்ந்து மரண கும்பாவாக உள்ளது. ஒரு வருஷத்துல 42% இறங்கி இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. நண்பர்களே, இது போக வேற முக்கியமான செய்திகள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஆடி போயிருவீங்க. பிட்காயின் அப்படின்றது வந்து ட்ரம்ப் அவர்கள் கிரிப்டோ கரன்சி எல்லாம் அது சம்பந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போட்டு நைட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிடலாம் வச்சு அவரே ஒரு மெமிக் காயின்ல விட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள் கிரிப்டோ கரன்சியில் நடந்துகிட்டு இருந்தது. கடைசியில அந்த கிரிப்டோ கரன்சிலேயே உருப்படியா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி செயல்படக்கூடியது இந்த பிட்காயின். அவனே இப்ப கும்பா பாடிட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துல 45% பாவை இறங்கி கிடக்கு. ஸோ யூஎஸ்டி அமெரிக்காவுடைய டாலர் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சதுனாவே தங்கம் முதல் கொண்டு எத்தனையோ கமாடிட்டிஸ்னுடைய விலைகள் குறையும். இந்த நேரத்துல அமெரிக்க டாலருக்கு
ஆல்ட்ரேஷனாக, அதாவது ஆல்டர்னேட்டிவாக பேசப்பட்டு கொண்டிருந்த இந்த பிட்காயின் என்பது அதுவும் பாவம் சரிவடைஞ்சிருச்சு. கடைசியில அமெரிக்காவினுடைய டாலர் தான் எதா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு. பாத்தீங்களா நண்பர்களே? நண்பர்களே, இந்த நேரத்துல நிப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து தொடர்ந்து 4 நாட்களா சரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனால மேல திரும்பி எழவே முடியல. இதுக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா, குழந்தையை கூப்பிட்டா கூட தெரியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம். அந்த ஒரு பயத்தினால தான் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு போயிடுமோ, ப்ராஜெக்டினுடைய காஸ்ட் போயிடுமோ அப்படின்ற பயத்துல இறங்குறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனி கூட லாஸ் மேக்கிங்ல ரிசல்ட் கொடுக்கல. அப்ப நம்மளுக்கு தெரியாத சம்பவம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாத சம்பவம் ஒன்னே ஒண்ணு, ப்ராஜெக்ட் ஏஎம்சி எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, உங்களுடைய ப்ராஜெக்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற வரக்கூடிய செய்தி. எனக்கு தெரிஞ்சு இந்த எம்சிஎக்ஸ்ல தான் இந்த மாதிரி அவங்க வச்சிருந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட வேண்டான்னு சொல்லிட்டு இந்த டிசிஎஸ்ல இருந்து ஒரு ப்ராடக்டை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எம்சிஎக்ஸ் மிகப்பெரிய ஒரு ரேலி என்பது கொடுத்திருந்தது. அந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற கம்பெனிகளுக்கு ஏஎம்சி கேன்சல் பண்ணிட்டோம், உங்களுடைய ப்ராடக்டை நாங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு எங்காவது நம்ம நியூஸ் படிக்கிறோமா? இல்ல. அப்ப நம்மளுக்கு தெரியாத என்ன சம்பவம்னே எங்களுக்கு தெரியலையே. பின்னால் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆக்சென்சர் ஏதாவது ஒரு கும்பா ரிசல்ட் கொடுக்கும், இல்லைன்னா கும்பா கைடன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லி இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. இதுதான் பின்னால் இருக்கும் காரணமாக உள்ளது. காந்த கண்ணழகி ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற மாதிரி டிக்சன் முதல் கொண்டு எத்தனையோ ஷேர்கள், வாலட்டிலிட்டியான ஷேர்கள் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல ஆட்டம் காட்ட போகிறது. பெரிதாக மேலேயோ அல்லது பெரிதாக கீழேயோ 20-30% இருந்து எத்தனை பர்சன்டேஜ் அவன் மாத்தி ஆட்டம் போட்டு காட்ட போறான் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதனால பங்குகளே, நீங்க பூ முதிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனி உங்க வேலையை அடிச்சு காட்டுங்க. அடுத்த 10 நாள் 20 நாள் பார்க்கும்போது பல்வேறு நண்பர்கள் கமெண்ட் போடுவாங்க, அடாடா நாங்க வச்சிருந்த பங்கு 10-20% ஏறிடுச்சு, 10-20% இறங்கிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்துக்காக நம்ம ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, சமீபத்துல கீழே பெரிய அளவுல கரடிகளினுடைய பிடியில கீழே விழுந்த பங்குகள் சமீபத்துல திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அவர்களுக்குள்ள என்ன ஒற்றுமை, எப்படி மேல வந்தா, நம்ம டெக்னிக்கலா ஏதாவது தகவல் இருக்கான்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபண்டமெண்டலா நம்மளுக்கு தெரியாது. அவன் ஃபியூச்சர்ல ஏதாவது ஆர்டர் பிடிப்பான் அப்படின்ற தகவல் வந்து ஏதாவது இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் அல்லது ஏதாவது ஒரு வகையில மற்றவங்களுக்கு தெரியும். அதனால அதை நம்ம போய் பிடிக்க முடியாது. பப்ளிக்கா நம்மளுக்கு வந்து 100% அவைலபிலிட்டி அப்படின்றது டெக்னிக்கல் டேட்டா மட்டும்தான். ஸோ அப்ப இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் தொடர்ந்து கீழே கும்பா பாடிக்கொண்டே வந்த பங்கு, அவனுக்கு மேட்சிங்க என்னடா நான்சிங்னு ஏதோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது மாதிரி இவன் மேட்சிங்க அவன மாதிரியே கும்பா பாடின பங்கு எஸ்டபிள்யூ சோலார். இப்ப இவங்க 2 பேருமே தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி வந்திருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, ஒரு 60% பக்கம் மேல ஏறித்தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த ஆர்டர் கிடைக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் விட்டுருவோம். அது முதல்லயே கூட யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. பட் இதுல எப்படி இப்படி பிரைஸ் திரும்புறதுக்கு இந்த ரெண்டுக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்ற மாதிரி நாம பார்க்கும் பொழுது, இந்த 2 பங்குகளுமே தன்னுடைய உச்சியிலிருந்து எவ்வளவு சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் 80% சரிவடைஞ்சிருக்கான் இந்த எஸ்டபிள்யூ சோலார். இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற பங்கு அவனும் ஆல்மோஸ்ட் ஒரு 60% என்பது இறங்கி இருக்கு, அது 80% என்பது இறங்கி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியா அது திரும்புவதற்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு மோசமா கீழே விழுந்திருந்ததுன்னா ஒரு 20% என்பது கீழே விழுந்திருந்தது இந்த கார்போரண்டம் யூனிவர்சல். அவனா இந்த எஸ்டபிள்யூ சோலார் திரும்பறதுக்கு முன்னாடி எவ்வளவு மோசமாக தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து இருந்ததுன்னா அப்படியே டபுள். அவன் 20%, இவன் 40%. ஆக மொத்தம் இந்த மாதிரி கும்பா பாடக்கூடிய பங்குகள் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு 20% கீழே விழுகுது அல்லது ஒரு 40% என்பது கீழே விழுந்துருச்சு, தள்ளி வந்துருச்சு அப்படின்னாவே பல பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இவ்வளவு மோசமாக விழுந்துடுச்சு, இனி ஏதாவது திரும்புமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, வேறு என்ன செய்திகள்னா, இந்த டாக்டர் லால்பத் அப்படின்ற ஒரு ஷேர் ஏற்கனவே ரொம்ப அதிகமாக ஆட்டம் போடக்கூடிய டாக்டர் தான் இந்த டாக்டர் லால்பத்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 20% 30% பக்கம் சமீபத்துல தன்னுடைய லோல இருந்து 2 முறை மேல் நோக்கி வந்திருக்கான். இந்த 2025ல இருந்து கணக்கு பாத்தீங்கன்னா
மிக அற்புதமாக 2 முறை தன்னுடைய லோல இருந்து மேல வந்திருக்கக்கூடிய பங்கு தான். இதுல மறுபடியும் என்ன ஒரு முக்கியமான தகவல்னா, இவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூலை 25 நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ ஏதோ ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு டபக்குன்னு இந்த பங்கு ஏதாவது கீழே வந்து விழுகாதா அப்படின்னு பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த குரூப் எல்லாம் ஏற்கனவே உள்ள என்ட்ராயி லாபத்தை புக் பண்ணிட்டு சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். நண்பர்களே, அதே மாதிரி இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்ற பங்குமே பயங்கரமா வாலட்டிலிட்டியாக இருந்த பங்கு. ரியல் எஸ்டேட்டு, டேட்டா சென்டர் போன்ற பல்வேறு செக்டர்கள்ல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இவங்களுடைய ரிசல்ட்டுமே வந்து போர்ட் மீட்டிங்ல வந்து 8 ஆகஸ்ட் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுடைய சமீபத்திய மூவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அடங்கி உட்கோர்ல இந்த பையன். இந்த ஆனந்த்ராஜ் வந்து பல்வேறு ரீட்டைல் மக்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ ஒரு இடத்துல இவன் அடங்கி போறல. திடீர்னு ஏறதும் திடீர் இறங்குறதும் இருக்கக்கூடிய பங்கு. அடுத்த ஆகஸ்ட் மாசம் அவங்களுடைய போர்ட் மீட்டிங் அந்த ரிசல்ட் வரக்கூடிய சமயத்துல என்ன செய்ய போகிறது? தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட போறானா அல்லது பழைய லோவை தொட போறானா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. நண்பர்களே, நம்ம எந்த ஒரு ஷேரையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த விமார்க் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு உதாரணம். இவங்க போனஸ் கொடுக்குறாங்க. அந்த போனஸ் கொடுக்கக்கூடிய ஷேர், போனஸ் ஷேர்னுடைய ரெக்கார்ட் டேட் என்பது, அந்த எலிஜிபிலிட்டி டேட் என்பது 3 ஜூலை 2026. நல்ல ஷேரா இருந்தா மட்டும் பத்தாது. சில பேர் சொல்லுவாங்க ஐடிசின்னு சொல்லுவாங்க, அல்லது வேற ஏதேதோ பங்குகள் சொல்லுவாங்க. நாங்க 10 வருஷம் கழிச்சு நாங்க லாபம் பார்ப்போம், 20 வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன், அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை விட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கிலாக்காயே மேல் அப்படின்ற மாதிரி பல பேர்த்துக்கு வந்து தற்போதைய நிலைமையிலேயே ஒரு நல்ல விலை இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குமே. அவங்க விற்கிறாங்க அல்லது வச்சுக்கிறாங்க, அது 2வது பட்சம். பட் எப்பெல்லாம் போர்ட்போலியோ எடுத்து பார்க்கும் பொழுதெல்லாம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இல்லாம அது ஏதாவது ஒரு லாபத்திலே இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இந்த விமார்க் என்பது பிவிசி இன்சுலேட்டட் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல இருக்கு. ஆனா அந்த ஸ்டாக்கினுடைய விலை பாருங்க 1600 ரூபா இருக்கான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல 400 ரூபா இருந்தான். இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அங்க எஃப்ஐஎஸ்டிஎஸ் ஹோல்டிங்கே காணோம். ஒன்லி பப்ளிக் கிட்டையும் ப்ரொமோட்டர் கிட்டையும் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு பங்காக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்க போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப ஆச்சரியமான தகவல். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பங்கையுமே குறைத்து மதிப்பிட முடியாது. எவன் எப்ப ஏறுவான் அல்லது எவ்வளவு பெரிய பங்காக இருந்தாலும் எப்ப கீழே விழுவான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நம்ம 1 கோடியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துனோமா, அதுக்கப்புறம் அந்த 1 கோடி வச்சுட்டு மாசம் 1% அல்லது 5% அல்லது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கிறோமா, அப்பதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி என்பது வரும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.